சிவபெருமான் உங்கள் வீட்டிலேயே இருக்கிறார் என்பதற்கான 6 ரகசிய அறிகுறிகள் -ஓர் ஆன்மீக உரை. அறிமுகம். ஈசனின் திருவருள். ஓம் நமசிவாய. என் அன்புள்ளங்களே, உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம ரொம்பவே ஆழமான, அதே சமயம் நம்ம மனசுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு விஷயத்த பத்தி பேசப் போறோம். பொதுவா நாம எல்லாரும் என்ன நினைப்போம்? இறைவன் எங்கேயோ கோவில்ல இருக்காரு, கைலாயத்துல இருக்காரு அப்படின்னு நினைப்போம். ஆனா உண்மை அது இல்லைங்க. இறைவன் தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பாருங்கிறது பழமொழி. அதுலயும் குறிப்பா எளிமையின் உருவமான அந்த சிவபெருமான் உண்மையான பக்தியும் தூய்மையான மனசும் இருக்கிற ஒவ்வொரு வீட்லயும் சூட்சுமமா வாசம் செய்றார். நம்ம வீட்டுல சிவபெருமான் தங்குறாரா? அவரோட நடமாட்டம் நம்ம வீட்டுல இருக்கா அப்படின்னு புரிஞ்சுக்க சில விசித்திரமான ஆனா அற்புதமான அறிகுறிகள் இருக்கு. அந்த அறிகுறிகளை நீங்க கவனிச்சீங்கன்னா, அடடா, இத்தனை நாள் ஈசன் நம்ம கூடவே இருந்திருக்காரே அப்படின்னு சிலிர்த்து போவீங்க. அந்த 6 முக்கியமான அறிகுறிகளைப் பத்தி இன்னைக்கு விரிவா பாப்போம். 1. முதல் அறிகுறி, அந்த விபூதி மற்றும் தெய்வீக நறுமணம். முதல்ல நாம பார்க்க போறது நறுமணம். சிவபெருமான் அப்படின்னாலே நமக்கெல்லாம் ஞாபகம் வர்றது சுடுகாட்டுச் சாம்பலை மேனி முழுக்க பூசிக்கொண்டிருக்கும் அந்த கோலம்தான். அதனால அவர் ஒரு இடத்துக்கு வர்றார்னா அங்கே ஒரு தனித்துவமான வாசனை நிலவும். நீங்க கவனிச்சு பாருங்க, நீங்க அன்னைக்குதான் வீட்டை சுத்தம் செஞ்சிருப்பீங்க, எந்த ரூம் ஸ்ப்ரேயோ இல்ல ஊதுபத்தியோ ஏத்தி வச்சிருக்க மாட்டீங்க. ஆனா திடீர்னு உங்க மூக்குல ஒரு தெய்வீகமான வாசனை வரும். அது எப்படின்னா, ஒரு புனிதமான விபூதியோட மனம் மாதிரியோ இல்ல நல்ல சந்தனத்தோட மனம் மாதிரியோ இருக்கும். சில பேருக்கு லேசா நெருப்பு அணைஞ்ச பிறகு வர்ற அந்த சாம்பல் வாசனையும் வரும். இது ஏன் நடக்குது தெரியுமா? ஈசன் விபூதி பிரியர். அவர் உங்க வீட்டுக்குள்ள வரும்போது அந்த இடத்தோட அதிர்வுகள், வைப்ரேஷன்ஸ் அப்படியே மாறுது. நீங்க கவலையில இருக்கும்போதோ இல்ல கண்ண மூடி அவரை நினைச்சு பிரார்த்தனை பண்ணும்போதோ இந்த வாசனை வந்துச்சுன்னா ஈசன் உங்ககிட்ட கவலைப்படாதே, நான் உன்னோடுதான் இருக்கேன் அப்படின்னு ஒரு மெசேஜ் சொல்றாருன்னு அர்த்தம். இது சும்மா வர்ற வாசனை இல்லைங்க, இது ஈசனோட இருப்புக்கான சாட்சி. 2. இரண்டாவது அறிகுறி, மலையளவு பிரச்சனைகள் மெல்ல கரைவது. அடுத்த அறிகுறி, நம்ம வாழ்க்கையில நடக்கிற மாற்றங்கள். சிவனை கூடவே வச்சிருக்கிறவங்களுக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியும். அவர் அசுதோஷ நாராயணன். அதாவது ரொம்ப சீக்கிரமா திருப்தி அடையுறவர். ஒரு வீட்டுல ஈசனோட அருள் வந்துட்டுனா அங்கே எதிர்மறை சக்திகள், நெகட்டிவ் எனர்ஜிஸ் தலை தூக்கவே முடியாது. நிறைய பேரோட வாழ்க்கையில நான் பார்த்திருக்கேன். ஒரு காலத்துல தீராத கடன் பிரச்சனை, வீட்டுல யாருக்காவது உடம்பு சரியில்லாம இருக்கிறது, இல்ல குடும்பத்துல எப்பவும் சண்டை சச்சரவுன்னு நிம்மதியே இல்லாம இருந்திருப்பாங்க. ஆனா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு இதெல்லாம் எப்படி மாறுச்சுனே தெரியாம மெல்ல மெல்ல குறைய ஆரம்பிக்கும். வீட்டுக்குள்ள நுழைஞ்சாலே முன்னாடி ஒரு மாதிரி படபடப்பா இருக்கும், ஆனா இப்போ ரொம்ப அமைதியா ஏதோ ஒரு பாதுகாப்பு வளையத்துக்குள்ள செக்யூரிட்டி ஷீல்டு இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு உங்களுக்கு வந்துச்சுன்னா அது சிவசக்தியோட வருகைதான். முன்னாடி மலையளவு பெருசா தெரிஞ்ச பிரச்சனை கூட இப்போ ஒரு கடுகளவு சின்னதா தெரியும். இதுக்கு காரணம் என்னன்னா, சிவபெருமான் அந்த வீட்டுல தங்குறப்போ அவரோட ஆற்றல் உங்களோட மனப்பக்குவத்தை உயர்த்திடும். பிரச்சனைகளை எதிர்கொள்ற தைரியத்தை அவர் உங்களுக்கு கொடுத்துருவார். 3. மூன்றாவது அறிகுறி, காளைகள் மற்றும் மாடுகளின் வருகை. மூணாவதா ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. இது ரொம்பவே ஆச்சரியமான ஒரு அறிகுறி. சிவபெருமானோட வாகனமான நந்தி தேவன் தான் அவரோட முதல் பக்தர், முதல் காவலர். நந்தி இல்லாம சிவன் இல்லை. இப்போ உங்க வீட்டு வாசல்ல திடீர்னு ஒரு காளையோ இல்ல ஒரு பசுவோ வந்து நிக்குதுன்னு வைங்க. அதுவும் அந்த மாடு உள்ளே யாரையோ தேடுற மாதிரி அமைதியா உங்க வீட்டு வாசல்லையே நின்னு உள்ளே பாத்துக்கிட்டு இருந்தா அது சாதாரண விஷயம் இல்ல. விலங்குகளுக்கு மனிதர்களை விட நுணுக்கமான ஆற்றலை உணர்ற சக்தி அதிகம். உங்க வீட்ல நிலவர அந்த தெய்வீகமான சிவசக்தி அதிர்வுகளை உணர்ந்துதான் அந்த மாடு அங்கே நிக்குது. கிராமங்கள்ல சொல்லுவாங்க, மாடு வந்து நின்னா மகாலட்சுமி வந்த மாதிரின்னு. ஆனா காளை வந்து நின்னா நந்திதேவன் மூலமா சிவபெருமானே உங்க வாசலுக்கு வந்திருக்காருன்னு அர்த்தம். அந்த நேரத்துல அந்த மாட்டுக்கு கொஞ்சம் பழமோ தழையோ இல்ல தண்ணியோ கொடுங்க. நீங்க அந்த மாட்டுக்கு செய்யற அந்த சின்ன உதவி நேரடியா ஈசனுக்கு செய்யற தொண்டுக்கு சமம். 4. நான்காவது அறிகுறி, சிட்டுக்குருவிகளும் பறவைகளும் தங்குவது. 4வது அறிகுறி என்னன்னு பாத்தீங்கன்னா, பறவைகள். பறவைகள் எப்பவுமே ரொம்ப அமைதியான பாதுகாப்பான இடத்துல தான் கூடு கட்டும். அதுலயும் குறிப்பா சிட்டுக்குருவிகள். சிவபெருமான் எல்லா ஜீவராசிகளுக்கும் அதிபதி, அதனாலதான் அவரை பசுபதின்னு சொல்றோம். அவர் இயற்கையோட வடிவமாவே இருக்கிறவர். உங்க வீட்டு ஜன்னல் ஓரத்திலேயோ இல்ல பால்கனியிலேயோ சிட்டுக்குருவிகள் வந்து சத்தமிட்டு விளையாடுதுனா, இல்ல அங்கே வந்து கூடு கட்டி வாழுதுனா, உங்க வீடு ஒரு புண்ணிய பூமியா மாறிடுச்சுன்னு அர்த்தம். இயற்கையோட சின்ன சின்ன ஜீவன்கள் உங்க வீட்டை தேடி வருதுன்னா அங்கே இருக்கிற ஆற்றல், எனர்ஜி ரொம்பவே சுத்தமா இருக்குன்னு அர்த்தம். இறைவன் கால் வச்ச இடத்துலதான் பறவைகள் நிம்மதியா இருக்கும் அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. அதனால உங்க வீட்டுக்கு வர்ற பறவைகளை விரட்டாதீங்க, முடிஞ்சா அதுங்களுக்கு கொஞ்சம் தானியமும் தண்ணியும் வையுங்க. அது ஈசனோட அருளை உங்க வீட்டுல இன்னும் அதிகப்படுத்தும். 5. ஐந்தாவது அறிகுறி, கருநிற நாயின் பாதுகாப்பு. 5வதா நாம பார்க்க போறது பைரவர் அம்சம். சிவபெருமானோட ஒரு முக்கியமான உக்கிரமான வடிவம்தான் பைரவர்.
நாய்கள் பைரவரோட வாகனமா சொல்லப்படுது. உங்க வீட்டு வாசல்ல ஒரு கருப்பு நிற நாய் அடிக்கடி வந்து உட்கார்ந்துட்டு இருக்குன்னு வைங்க. அது யாரையும் கடிக்காது, தேவையில்லாம குறைக்காது. ஆனா யாரோ ஒரு காவல்காரன் மாதிரி உங்க வீட்டு வாசல்லையே படுத்திருக்கும். நீங்க வெளியே வரும்போது உங்களை பார்த்து வாலையாட்டும். இதெல்லாம் ஏன் நடக்குது தெரியுமா? உங்க வீட்டுக்கு வரப்போற தீய சக்திகள், கண் திருஷ்டி, செய்வினை அப்படின்னு எந்த ஒரு கெட்ட விஷயத்தையும் உள்ளே விடாம அந்த நாய் தடுத்து நிறுத்துதுன்னு அர்த்தம். சிவபெருமான் வாசம் செய்யற இடத்துல எந்த ஒரு எதிர்மறை ஆற்றலும் நுழையக்கூடாதுங்கிறதுக்காக பைரவரே நாய் வடிவில வந்து காவல் காக்கறாருன்னு ஆன்மீகத்துல சொல்லப்படுது. இது உங்க வீட்டுக்கு கிடைச்ச ஒரு பெரிய பாதுகாப்பு வளையம். 6வது அறிகுறி, கனவில் தோன்றும் லிங்கமும் ஜோதியும். கடைசியா இது எல்லாத்தையும் விட ரொம்ப நேரடியான ஒரு அறிகுறி. அதுதான் கனவுகள். கனவுங்கிறது நம்ம ஆத்மா இறைவனோடு தொடர்பு கொள்ற ஒரு தளம். உங்க கனவுல ஒரு பிரம்மாண்டமான லிங்கம் தெரியுது, இல்ல ஒரு பிரகாசமான ஜோதி தெரியுது, இல்ல ஏதோ ஒரு பழைய சிவன் கோவிலுக்கு நீங்க போற மாதிரி அடிக்கடி கனவு வருதுன்னா அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? ஈசன் உங்களை தேர்ந்தெடுத்துட்டாருன்னு அர்த்தம். சிவபெருமான் அவ்வளவு சீக்கிரம் எல்லார் கனவுலையும் வந்துட மாட்டார். யாருடைய கர்ம வினைகள் கழிய ஆரம்பிக்குதோ, யாருக்கு அவரோட முழு அருள் கிடைக்குதோ அவங்களுக்குத்தான் காட்சி தருவார். நீ கவலைப்படாதே, நான் உன்னை பார்த்துக்கிட்டேன், உன்னை நான் ஏத்துக்கிட்டேன் அப்படின்னு அவர் சொல்லாம சொல்ற வார்த்தைதான் இந்த கனவுகள். இந்த கனவுக்கு பிறகு உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்புமுனை, டர்னிங் பாயிண்ட் கண்டிப்பா வரும். சிவனருளை தக்க வைப்பது எப்படி? இப்போ இந்த 6 அறிகுறிகளும் உங்க வீட்ல இருக்குன்னு வச்சுப்போம். இந்த அருளை நாம எப்படி தக்க வச்சுக்கிறது? இதுக்கும் சில எளிய வழிகள் இருக்கு. முதலாவது தூய்மை. ஈசன் எளிமையானவர்தான், ஆனா அவருக்கு தூய்மை ரொம்ப பிடிக்கும். உங்க வீட்டையும் குறிப்பா மனசையும் சுத்தமா வச்சுக்கோங்க. 2வது மந்திரம், ஓம் நமசிவாய மைனஸ். இது வெறும் 5 எழுத்து இல்லைங்க, இது ஒரு மகாசக்தி. தினமும் ஒரு 108 தடவை இதைச் சொல்லுங்க. உங்க வீட்டோட அதிர்வுகள் எப்பவும் பாசிட்டிவா இருக்கும். 3வது ஜீவகாருண்யம். உங்க வாசலுக்கு வர்ற நாய், மாடு, பறவைகளுக்கு முடிஞ்ச உணவை கொடுங்க. இதுதான் ஈசனுக்கு நீங்க செய்யற நிஜமான பூஜை. 4வது நிதானம். ஈசன் ஒரு யோகி. அதனால கோபம், பொறாமை இதையெல்லாம் விட்டுட்டு எது நடந்தாலும் சிவபுண்ணியம் அப்படின்னு அமைதியா ஏத்துக்க பழகுங்க. முடிவுரை, என் அன்புள்ளங்களே, சிவபெருமான் ஒரு சந்நியாசி. அவருக்கு பொன்னும் பொருளும் தேவையில்லை. அவருக்கு தேவையெல்லாம் உங்களுடைய அன்பும் தூய்மையான பக்தியும்தான். நான் மேல சொன்ன அறிகுறிகள்ல ஏதாவது ஒன்னு உங்க வாழ்க்கையில நடந்திருந்தா கூட நீங்க ரொம்ப குடுத்து வச்சவங்க. ஈசன் உங்க கைய பிடிச்சு வழிநடத்திக்கிட்டு இருக்காருன்னு அர்த்தம். இந்த உலகமே ஒரு நாடகம், அவர்தான் சூத்திரதாரி. அந்த மகாதேவனோட நிழல்ல நாம இருக்கிறது எவ்வளவு பெரிய பாக்கியம். இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன். இந்த அருள உணர்ந்து வாழ்வோட ஒவ்வொரு நிமிஷத்தையும் சிவசிந்தனையோட கடப்போம். எல்லோரும் இன்புற்று இருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றறியேன் பராபரமே. ஓம் நமசிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.